அனுரகுமார திசாநாயக்க. என் அப்பா அரசு ஊழியர். அம்மாவால் என்றும் எழுத முடியாது. தொலைதூர கிராமங்களில் வாழ்ந்த எங்களுக்கு உணவு கிடைக்காமல் தாய் தந்தை படும் துன்பத்தை நாம் கண்களால் பார்த்தோம். எங்கள் கிராமப்புற பள்ளியில் பல ஆண்டுகளாக ஆங்கிலம் கற்பிக்க ஆசிரியர் இல்லை. வந்த ஆசிரியர்கள் பலர் விரைவாக இடமாற்றம் பெற்று வேறு மாகாணங்களுக்கு சென்றனர். மிக குறைவான ஆசிரியர்களே எங்களை தங்கள் குழந்தைகளாக கருதி எங்களுக்காக அர்ப்பணித்தனர். அவர்கள் இல்லாமல் நாம் இன்று இல்லை. பெற்றோரின் சொற்ப வருமானம் கல்வி செயற்பாடுகளுக்கு போதாததால் பள்ளி விடுமுறை நாட்களில் புகையிரதத்தில் மாம்பழம், டொபி, சிகரெட் பெற்றேன். மகாவலி கிராமத்திற்கு வியாபார நிமித்தம் வந்த போது மகாவலிக்குட்பட்ட வீதிகளில் வடிகால் வெட்ட வேண்டி வந்தது. அப்போது ஒரு வடிகால் வெட்ட 20 ரூபாய். நானும் ஊர் நண்பர்களும் 20 ரூபாய்க்கு ரோட்டில் வடிகால் வெட்டுவது வழக்கம். அந்த அளவுக்கு ஏழ்மை எங்கள் வாழ்வில் அழுத்தத்தை கொண்டு வந்தது. எனது நண்பர்கள் பலர் தங்கள் கல்வியை நாசப்படுத்தினர். கற்றுக்கொள்ள முடியாததால் அல்ல, குடும்பத்தில் படிக்க போதிய பணம் இல்லாததால். வறுமையின் காரணமாக சிலர் குடிபோதைக்கு பழகி அகால மரணம் அடைந்தனர். அவர்கள் இறக்கும் வயது வரவில்லை. சிலரது மனைவிகள் வெளிநாடு சென்று அவர்களது குடும்பங்கள் அழிந்தன. இந்த வறுமை நமது சமூகத்தில் நெருக்கடியை உருவாக்கியுள்ளது. வறுமையை ஃபேஷனாக்கி மாளிகைகளில் வாழ்ந்து கொண்டு உலகம் பார்க்க ரப்பர் செருப்புகளை அணிந்து கொள்பவர்கள் அல்ல நாம். நான் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறேன். தூரத்தில் உள்ள கிராமத்தில் பல ஏழைகள் உள்ளனர். தந்தை மற்றும் சகோதரர்கள் ஜனாதிபதியான சிறந்த பள்ளிகளில் படித்த கொழும்பை மையமாக கொண்ட சமூகத்தில் ஆடம்பரமான மாளிகைகளில் வளர்ந்த வேட்பாளர்கள் மத்தியில் தூரத்து கிராமத்திலிருந்து வந்து இந்த நாட்டின் ஜனாதிபதி பதவிக்காக போராட வந்த ஒரு சிறிய மனிதனாக நான் தோளோடு தோள் நிற்கிறேன். வறுமையில் வாடும் என் வர்க்கத்தில் உள்ள மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டிய மீள முடியாத பொறுப்பு எனக்கு இருக்கிறது. அதற்காக அரசியல் செய்கிறேன். ஒரு நாள் இறந்தாலும் நம் மக்களுக்காக போராடினோம் என்ற நிம்மதியுடன் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அனுரகுமார திசாநாயக்க.